வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஓப்பன் மசால் தோசை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஓப்பன் மசால் தோசை வந்து இங்கே கர்நாடகா, பெங்களூர் அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஓப்பன் மசால் தோசை தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து செய்முறை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே முக்கால்வாசி ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே ரெசிபிஸ் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் திருப்பியும் நான் வந்து எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தோசை இட்லி மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். வெண்ணெய் அண்ட் நெய் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். வெண்ணெயில் வேறு ஃப்ளேவர் இருக்கும், நெய்யில் வேறு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கு தான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு பல்லியா ஒரு புட்டு, கன் பவுடர். எல்லா ரெசிபீஸுமே ஏற்கனவே வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்கும், பிளாக் லிங்க்ஸும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தயார் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைம் பத்தில் தோசை மாவெல்லாம் வீட்டில் தயார் பண்ண முடியலனாக்கா நீங்கள் வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணலாம். ஸோ மில்லட் தோசாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அம்மா வந்து நல்லா தோசைக்கல்லை காய வச்சுட்டாங்க. மிதமான தீயில் நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நெய் விட்டு ஒரு அரை பீஸ் வெங்காயம் நல்லா தேய்ச்சிருக்காங்க. அந்த தோசை ஊற்றுறப்ப மனம் நல்லா கூடும். வெங்காயம் நீங்கள் தேய்ச்சி அந்த பேனை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா. இப்போ அந்த தோசைக்கல் ரெடியாக இருந்தால் நம்ம அதில் வந்து தோசை மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சிருக்கோங்க. ஈவன் லேயரில் தேய்க்கணும், நல்லா திக்காக இருக்கணும் தோசை. எப்போவுமே இங்கே வந்து நீங்கள் பெங்களூர், கர்நாடகா சைடெல்லாம் வந்தீங்கன்னா தோசை திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசைக்கு நம்ம வந்து நெய்யும் வெண்ணெய் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கோம். நெய் அண்ட் வெண்ணெய் வந்து வேறு வேறு டேஸ்ட்டு. நெய்யில் வந்து ஒரு மாதிரி ரோஸ்டான ஃப்ளேவர் வரும். அதே டைமில் வெண்ணெயில் வந்து ஒரு மாதிரி நல்லா பட்டர் வாசனை நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாக சேர்க்கணும். எண்ணெய், நெய், வெண்ணெய் மூணுமே தாராளமாக சேர்க்கணும் இந்த தோசைக்கு. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். ஈச் சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போ திருப்பி வந்து நம்ம நல்லா திருப்பியிருக்கோம். அது மேலே வந்து இப்போ இந்த பொடி கன் பவுடர் நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம வந்து தூவணும். இது கூட வந்து நிறைய தூவணும். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஒரு தோசைக்கு தேவைப்படும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். பொடி தூவந்தோம். மேலே வந்து உருளைக்கிழங்கு போட்டு சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணோம். இந்த ஓப்பன் மசால் தோசைலாம் வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. மல்லேஸ்வரமில் வந்து கிருஷ்ணபவன் ஹோட்டலில் நீங்கள் இது ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்துருக்கோம், சட்னி வச்சுருக்கோம். ஹோட்டல்லலாம் எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா, நல்லா பொடியாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருப்பாங்க, கேரட் துருவி வச்சுருப்பாங்க, தேங்காய் துருவி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மேலே தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் அது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஓப்பன் மசால் தோசை அப்படி தான் சர்வ் பண்ணுறது. இப்போ வந்து அது நல்லா ரோஸ்டாக வந்து நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். 2வது மசால் தோசை கூட ஊற்ற போகிறாங்க அம்மா. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஊருது, வேறு நாட்டுது வந்து நம்ம ரெசிபீஸ் நம்ம ஷேர் பண்ணுறது அது பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக எதுனா நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நம்ம அதை ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து நீங்கள் வந்து அதை தயார் பண்ணலாம், இல்லை வெளிநாட்டில் எங்கன்னா இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது தயார் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளே தயார் பண்ணோன்னு. ஸோ அதுக்கு தாங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ரெசிபீஸ் நீங்கள் என்னோட இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அருமையாக அந்த தோசை தயார் பண்ணியிருக்கோம். மேலே வந்து அந்த பொடி தூவி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது பொடி தோசைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே கர்நாடகாவில் ஓப்பன் மசால் தோசான்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன் பவுடர் நல்லா ஈவனாக தூவி மேலே வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சு சட்னி வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப அருமையான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ரெசிபீஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தோசை மாவு வீட்டில் தயார் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் வந்து பொடி தயார் பண்ணலாம், உருளைக்கிழங்கு புட்டு தயார் பண்ணலாம், சட்னி தயார் பண்ணலாம். தோசை மாவு நம்மளுக்கு ஈஸியாக ரெடிமேட் கிடைக்கிறது. ஸோ வந்து டைம் கன்ஸ்டன்ட் ஆச்சுனாக்கா நீங்கள் தோசை மாவை வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணி தயார் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ரெடிமேட் தோசை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வெள்ளை வெண்ணெயோட சர்வ் பண்ணியிருக்கேன் அண்ட் சால்டட் பட்டரோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சண்டே வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஹெவி மீலாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் எங்கன்னா போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா ஃபீலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.